ஹாய் டியர் ஆல், குட் மார்னிங். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெல்டெக்ஸ் காயின் வந்து காயின் பிஎக்ஸுன்றது ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பெல்டெக்ஸ் காயின்ஸை. ஸோ அதோட எப்படி பர்ச்சேஸ் பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பெல்டெக்ஸோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர் படி எக்ஸ்சேஞ்சில் 6.7 rupees இருக்குது. ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபைடில் இருக்கணும், கேஒய்சி வெரிஃபைடில் இருக்கணும். ஸோ எனது பார்த்திங்கன்னா கேஒய்சி வெரிஃபைடில் இருக்குது. அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வெரிஃபை பண்ணி வச்சுருக்கணும். லைக் இந்த பேங்க் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு பாஸ்புக்கு கேட்கும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோடு எடுத்துக்காது. ஒன்று உங்களோட பாஸ்புக்கு இல்லை செக்லீஃப், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு டீட்டெயில் கொடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிரிப்டோ வாங்கணுன்னா முதல்ல பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் பண்ணியிருக்கணும், கேஒய்சி வெரிஃபை பண்ணியிருக்கணும். இது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு ஸோ வேலட் கிளிக் பண்ணணும். வேலட் கிளிக் பண்ணிட்டு ஐஎன்ஆரில் டெபாசிட் கொடுத்தோடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும் உங்களுக்கு. கைண்ட்லி டெபாசிட் ஆல் யுவர் ஃபண்ட்ஸ் வித் டிரான்சாக்ஷன் ரிமார்க் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு செல்ஃப் டியூரிங் பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கைண்ட்லி டு நாட் யூஸ் டேர்ம்ஸ் சச் மச் ஆஃப் பிட்காயின், கிரிப்டோகரன்சிஸ் பை காயின்ஸ் இன் காயின் பிஎக்ஸ் அண்ட் கிரிப்டோகரன்சிஸ் நேம்ஸ் இன் டிரான்சாக்ஷன் ரிமார்க்ஸ். ஸோ இந்த ரிமார்க்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் அங்கே என்னோடய பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த பேங்க் டீட்டெயில் இங்கே லிஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு நாட் பே வியா யூபிஐ ஃபார் திஸ் டெபாசிட். இந்த டெபாசிட்க்கு நீங்கள் யூபிஐ பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ் ஆர் ஐஎம்பிஎஸ். ஸோ இந்த ஐஎன்ஆர் நம்ம டெபாசிட் பண்ணுறம்போது அவங்க வேலெட்டுக்கு, அவங்க அக்கௌண்ட்டுக்கு, ஸோ இந்த நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் இது மூணுத்தில் தான் பண்ண முடியும், யூபிஐயில் பண்ண முடியாது. அக்னாலேஜ் கொடுத்த உடனே ஸோ இது என்னோடய பேங்க் அக்கௌண்ட். ஸோ இப்போ நான் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுன்றதை இவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் நம்ம இப்போது இவங்க கொடுத்துருக்க இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம இப்போ பேமெண்ட் அனுப்பணும். ஸோ நம்ம எவ்வளோக்கு காயின் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 5000 காயின்ஸ் வேணும்னா 5000 காயின்ஸ்க்கு என்ன ஐஎன்ஆர் வருமோ அந்த ஐஎன்ஆருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1000 rupeesக்கு இப்போ நான் காயின் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நான் முதல்ல இந்த பேங்க் ஆஃப் பரோடாவோட இந்த இவங்க கொடுத்துருக்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நான் இப்போது பேமெண்ட்டை முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நான் இப்போ பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். டீம் இப்போ நம்ம அவங்க அக்கௌண்ட்டுக்கு கேஷ் டெபாசிட் பண்ணிட்டோம். ஸோ டெபாசிட் பண்ண கேஷோட பேமெண்ட் டைப் கேட்குது. நான் ஐஎம்பிஎஸ் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் 1000 rupees. ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடி கேட்குது. ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்ம இப்போ டைப் பண்ணுவோம். ஸோ நான் இப்போது ட்ரான்சாக்ஷன் ஐடி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நம்ம இப்போ அனுப்புகிற டாக்குமெண்ட்டுக்கு அப்லோட் ப்ரூஃப் பண்ண சொல்லுது. ஸோ ப்ரூஃப் என்னென்னா நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட். ஸோ நம்ம இப்போ ப்ரூஃப் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இப்போ டெபாசிட் கொடுக்க போகிறோம். ஸோ டெபாசிட் கொடுத்து யுவர் டெபாசிட் ஹாஸ் பின் ரிசீவ்ட் வில் பி அப்ரூவ் வித்தின் 30 secondsன்னு சொல்லிவிட்டு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போது இதில் டெபாசிட் வர வரலும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஃபியட் பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங்னா அவங்க வெரிஃபை பண்ணி இதை நமக்கு அனுப்பணும். ஸோ நம்ம அனுப்பிச்ச 1000 rupeesக்கு பார்த்தீங்கன்னா 10 rupees வந்து அவங்க டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஈவன் நீங்கள் 100 rupees அனுப்பிச்சாலும் 10 rupees பிடிப்பாங்க. 1000 rupees அனுப்பிச்சாலும் 10 rupees பிடிப்பாங்க. 10 rupeesன்றது அவங்களோட டிரான்சாக்ஷன் ஃபீ. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்னு இருக்கிறது அப்ரூவ்டுன்னு வரணும். ஸோ அப்ரூவ்டுன்னு வர வரலும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம இப்போது 1000 rupees பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து காயின் பிஎக்ஸ் வேலெட்டுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேலெட்டுக்கு இப்போ அந்த கேஷ் ரிசீவ் ஆகிருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ 1000 rupees வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ 994 காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர் நமக்கு இங்கே ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இந்த 994 ஐஎன்ஆரை பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பெல்டெக்ஸாக வாங்க போகிறோம். பெல்டெக்ஸாக வாங்கிறதுக்கு நம்ம ட்ரேட் பண்ணணும். ட்ரேட்குள்ளே போய்ட்டு உள்ளே இருக்க எல்லா அமௌண்ட்டுக்கும் நம்ம பெல்டெக்ஸ் வாங்க போகிறதுனால 100% கிளிக் பண்ணணும். 100% கிளிக் பண்ணால் 989.99 rupeesக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 148.9528 பெல்டெக்ஸ் காயின் நம்ம இப்போ வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ பை பண்ணோடனே ஆர்டர் பிளேஸ்டு பெல்டெக்ஸ் காயின் வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம இப்போ ஆர்டர்ஸ்குள்ளே போகிறோம். மை ஆர்டர்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ். ஸோ ஓப்பன் ஆர்டர்ஸில் செக்
ஸோ நமக்கு அந்த காயின் பார்த்திங்கன்னா இப்போது பிடிஎக்ஸில் வந்துருச்சு. ஸோ பிடிஎக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிடிஎக்ஸ்லேருந்து நம்ம காயின்டிஎக்ஸ் வேலெட்லேருந்து இப்போ நம்ம அர்மனோட வேலெட்டுக்கு எப்படி காயின் மூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இப்போது 149 காயின்ஸ் இருக்குது. ஸோ விட்ரா கொடுக்குறோம். விட்ரா கொடுத்தோன்னே செலக்ட் நெட்வொர்க் கேட்கும். செலக்ட் நெட்வொர்க்கில் பெல்டெக்ஸ் கொடுத்துறோம். டெஸ்டினேஷன் அட்ரஸ்னால் என்னென்னா, நம்ம இந்த காயினை எந்த வேலெட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம், காயின் டிபிஎக்ஸ்லேருந்து எந்த வேலெட்டுக்கு இந்த காயினை மூவ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ எந்த வேலெட்லேருந்து மூவ் பண்ணணுமோ அந்த வேலெட்டோட அட்ரஸ் காப்பி பண்ண போகிறோம். ஸோ இந்த வேலெட்டுக்கு தான் நம்ம இப்போ அந்த காயினை மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேலெட்டோட எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் பார்த்துங்க, 0.01 ருபீஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய் நம்ம லோட் பேலன்ஸ் கொடுக்க போகிறோம். லோட் பேலன்ஸ் கொடுத்த உடனே இந்த அட்ரஸ் வரும். ஸோ இதுதான் அந்த அட்ரஸ் நம்ம இப்போ காப்பி பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணியாச்சு. ஸோ சேம் இந்த அட்ரஸை நம்ம இப்போது டெஸ்டினேஷன் அட்ரஸில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எவ்வளோ காயின் விட்ரா ஆல்னு கொடுத்திங்கன்னா, ஸோ விட்ரால் கொடுத்திங்கன்னா விட்ரால் எல்லா பிடிஎக்ஸுமே இங்கே கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு செல்ஃப் வேலெட், நம்ம இப்போ செல்ஃப் வேலெட்டுக்கு அனுப்புறதுனால ட்ரான்ஸ்ஃபர் டு செல்ஃப் வேலெட் கொடுக்குறோம். கொடுத்தது பார்த்திங்கன்னா ஓடிபி. ஸோ நம்ம இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ண போகிறோம். ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. ரிமார்க்ஸில் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎக்ஸ்ன்னு டைப் பண்ணுறோம். பிடிஎக்ஸ்ன்னு டைப் பண்ணி ஸோ நம்ம இப்போது இந்த காயின்ஸ் எல்லாமே நம்மளோட அர்மன் வாலெட்டுக்கு விட்ரா பண்ண போகிறோம். ஸோ வெல் டன், விட்ரா ரெக்வெஸ்ட் ப்ளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விட்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இதில் வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெண்டிங்கில் இருக்குது இப்போது. ஸோ பார்த்திங்கன்னா இதை டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ண வியூ கொடுத்திங்கன்னா அட்ரஸ் நம்ம எந்த வேலெட்டோட அட்ரஸ்க்கு அனுப்புகிறோமோ அந்த வேலெட்டோட அட்ரஸ் வந்திருக்கும். ப்ளஸ் எவ்வளோ காயின் அனுப்பியிருக்கோமோ, ஃபார் 149.233 காயின் நம்ம பிடிஎக்ஸ் அனுப்பியிருக்கோம். பிளாட்ஃபார்ம் ஃபீ 1 பிடிஎக்ஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ டிடிஎஸ் வந்து நம்மளோட வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணல. ஒன்ஸ் டிடிஎஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸில் டிடிஎஸ் கிளிக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் டிடிஎஸ் பே பண்ணலாம். ஏன்னா நம்ம பர்சனல் வேலெட்டுக்கு அனுப்பி இது நம்ம ஸ்டேக்கிங் கொடுக்குறதுனால, ஸோ நம்ம பர்சனல் வேலெட்டுக்கு அனுப்புறது டிக் பண்ணிட்டோன்னா டிடிஎஸ் எதுவும் டிடெக்ட் ஆகாது. இன்கேஸ் நம்ம ஸ்டேக்கிங் கொடுத்துட்டு நம்ம ஸ்டேக்கிங் விட்ரா பண்ண ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம காயினை ஏதாவது சேல் பண்ணுற டைமில் டிடிஎஸ் பே பண்ணி சேல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது பெண்டிங்கில் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அர்மனோட வேலெட்டுக்கு இந்த பேமெண்ட் கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போது ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டடில் வந்துருச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:43க்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம் அர்மனோட வேலெட்டுக்கு. ஸோ இது 3:50க்கு எல்லாமே ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ அர்மன் வேலெட்குள்ளே போய் செக் பண்ண போகிறோம். ஸோ அர்மனோட வேலெட், ஸோ ஆல்ரெடி 0.1 எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸில் இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 148 எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் காயின்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் லோட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கைஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுற டைமிங்கும் ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா காயின் பிஎக்ஸில் ஐஎன்ஆரை கொடுத்துட்டு நம்ம அந்த காயினை வந்து நம்மளோட அர்மனோட வேலெட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.